சைதர்ம சனாதனஹான்னு ராமாயணத்தில் சுவாமியினுடைய வாக்குனால் சொல்கிற ஒரு தர்மம். அப்பா அம்மாவுக்கு சிஸ்ரூஷ பண்ணக்கூடிய புள்ள ரொம்ப உயர்ந்தவன்னு வேதமே தன் வாக்குனால சொல்ற. துவாரகாதீசனாக பிரகாசிக்கிறவன் சாட்சாத் வைகுண்டவாசி பகவான் கிருஷ்ணன் பரமாத்மாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால பாரத தேசத்தில் பிறந்த நாம் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கும் போகணும். அங்கே போய் இந்த புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணணும். அங்கே இருக்கிற மூர்த்தியை தரிசனம் பண்ணணும். சைதர்ம சனாதனஹான்னு ராமாயணத்தில் சுவாமியினுடைய வாக்குனால் சொல்கிற ஒரு தர்மம். வயசான அப்பா அம்மாவுக்கு சிஸ்ரூஷ பண்ணணுங்கிறது. தான் 14 வருஷம் காட்டுக்கு செல்ல கிளம்பும் பொழுது கைகேயி அம்மாவை பார்த்து பகவான் சொல்கிறார். பரதன் வந்த உடனே, கேகேய தேசத்திலேருந்து பரதன் வந்த உடனே அப்பாவுக்கு நான் சொன்னதாக சொல்லி சிஸ்ரூஷ பண்ண சொல்லுங்க. இது சைதர்ம சனாதனா, வேதம் சொன்ன தர்மம். சுஸ்ரூஷு புத்திரா ஹிருத்யதமஹா. அப்பா அம்மாவுக்கு சிஸ்ரூஷ பண்ணக்கூடிய புள்ள ரொம்ப உயர்ந்தவன்னு வேதமே தன் வாக்குனால சொல்ற. இது வேத வாக்கியம். அதுதான் ராமர் சொல்றார். சகிதர்ம சனாதனான்னா பழமையானது, வேதோக்தமானது. பால்யம் முழுக்க அம்மா அப்பாவை திட்டின்று அடிச்சுட்டு இருந்த புண்டலீகன் அந்த குக்குடரினுடைய உபதேசத்தினால மனசு மாறி காசி பிரயாணத்தை நிறுத்திவிட்டு திரும்பி போய் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி தன்னை மன்னிச்சுக்க முடியுமா கேட்டு அப்பா அம்மாவை தோளில் தூக்கிண்டு வர காசி வர. மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவா உபனிஷத்து அம்மாவை தெய்வமானனே அப்பாவை தெய்வமானனேங்கிறது. தெய்வமானனேன்னா நேரடியாக தெய்வம் பேசாது, அப்பா அம்மா ரூபத்தில் பேசும். அப்படி சிஸ்ரூஷ பண்ணுறான் புண்டலீகன். சில மாதங்கள் காசியில் தங்கிவிட்டு க்ஷேத்ராடனங்களாக ஒவ்வொரு ஊராக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். க்ஷேத்ராடனம் ரொம்ப அவசியம். அதனால லோக பிரசித்தம் பாரத தேசத்தில் உள்ள புண்ணிய நதிகள் கங்கையில், யமுனையில், கோதாவரியில், கிருஷ்ணாவில், சந்திரபாகாவில், காவேரியில், பாலாற்றில், பாலாறு, வைகை, கிருத்தமாலா, பயஸ்வினி, இந்த பெயரெல்லாம் பாகவதமே சொல்கிறது. புண்ணிய நதிகளுடைய லிஸ்ட்டை பாகவதம் கொடுக்குறது. பாகவதம் பஞ்சமஸ்கந்தத்தில் இந்த விவரங்கள்லாம் சொல்கிறார். அதனால பாரத தேசத்தில் பிறந்த நாம் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கும் போகணும். அங்கே போய் இந்த புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணணும். அங்கே இருக்கிற மூர்த்தியை தரிசனம் பண்ணணும். இது யாத்திரையாக டூரிஸ்டாக போகக்கூடாது, அதனுடைய பெருமை தெரிஞ்சு போகணும். இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமாக வரும்பொழுது அப்பா அம்மா 2 பேரும் ஆசைப்பட்டா குழந்தைய பார்த்து சொல்கிறா, என்னை கொஞ்சம் துவாரகைக்கு அழிச்சுன்னு போ. சப்த மோட்சபுரியில் 1 துவாரகை. அந்த துவாரகைக்கு அழிச்சுன்னு போ அப்படிங்கிற. ஏன் துவாரகை போகணும்னா அந்த சந்தர்ப்பம் கிருஷ்ணாவதார காலம். அங்கே துவாரகாபுரத்தை நிர்மாணம் பண்ணி துவாரகாதீசனாக பிரகாசிக்கிறவன் சாட்சாத் வைகுண்டவாசி பகவான் கிருஷ்ணன் பரமாத்மாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால பரமாத்மாவை தரிசனம் பண்ணணும்னு இவ பிரார்த்தனை பண்ண சொல்ல
அப்பா அம்மாவை தூக்கிண்டு போகிறான். காசியிலேருந்து துவாரகைக்கு போகிற வழி மகாராஷ்டிரா தேசம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.